Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.50 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 0.6666ன்னுட்டு அது ரெக்கரிங்காக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தோம்னா அதோட ரேஷனல் ஃபார்ம் வந்து என்னவா இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை யூஸ் பண்ணி அதோட ரேஷனல் ஃபார்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை யூஸ் பண்ணி அதோட ரேஷனல் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த 0.6666 நான் எப்படி எழுதிக்கலான்னுட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதை 0.6ன்னுட்டு எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த 0.06ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 0.66 வந்து கிடச்சிடும். ஏன்னா ஆட் பண்ணி காமிக்கிறேன் 0.6 அடுத்து 0.06 இதை ஆட் பண்ணேன்னா 6.0ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த தேர்டு பிளேஸுக்கு வந்து எனக்கு 6 இருக்கா அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு பிளேஸில் 0 வந்திருக்கும். அடுத்து ஃபோர்த்து பிளேஸில் வந்து எனக்கு 0 வந்து இருக்குது. அதனால் 3 பிளேஸில் வந்து 6 வந்து நான் எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா எனக்கு இந்த நம்பர் கிடைக்கும். இது வந்து பார்த்தோம்னா டாட் போயிட்டே இருக்குது. அதனால இதுவுமே பார்த்தோம்னா எனக்கு போயிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது போயிட்டே இருக்குங்கிறப்ப அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா அப் டு இன்ஃபினிட்டி வந்து எனக்கு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா S∞ ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா A/1 - R. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 0.6. அடுத்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆறுங்கிறப்ப காமன் ரேஷியோ T2/T1. இதில் செகண்ட் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0.06 டிவைட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தோம்னா 0.6. இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2 நம்பர்ஸ் வந்து இருக்குது. அதனால் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த பாயிண்ட் போயிடும். அப்படின்னா மீதி 6 மட்டும் கிடைக்கும். இங்கே எனக்கு பாயிண்ட் போய் எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 கிடைக்கும். ஏன்னு பார்த்தோம்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்குது. ஆனால் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோங்கிறப்ப எனக்கு 60 வந்து கிடைக்கும். அப்படின்னா 6 1s இது 6 10s அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமலில் இந்த 1/10 எழுதுனேன்னா 0.1ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா ஆரோட வேல்யூ 0.1 வந்து கிடச்சிருக்கு. அடுத்து ஏவோட வேல்யூ 0.6 வந்து கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூமே வந்து நான் S∞ போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா S∞ is equal to Aக்கு பதிலாக 0.6 டிவைட் பை 1 - Rக்கு பதிலாக 0.1. அப்படி வந்து பார்த்தோம்னா 0.6 அதில் 1ல் 0.1 மைனஸ் பண்ணோன்னா 0.9 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு டெசிமல் வந்து போய் எனக்கு 6/9 மட்டும் கிடச்சிருக்கு. அப்படின்னா இது 3 2s இது 3 3s அப்படின்னா எனக்கு 2/3 கிடச்சிருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்க 0.666ங்கிற இந்த நம்பரை நான் ஒரு ரேஷனல் ஃபார்முக்கு எழுதலாம்னா அதை 2/3ங்கிற ரேஷனல் ஃபார்முக்கு எழுதலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.